ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த லுக் தான் செய்து காட்ட போகிறேன். இதில் முக மேக்கப் செய்ய போகிறேன். முதலாவதாக ப்ரீமர் மெக்கில் இருந்து பாவிக்கிறேன். அதுக்கு பிறகு ஐப்ரோ இப்போ அவளுக்கு நார்மலாக இருக்கிறபடியாக அனஸ்டேஷியா மார்க்கில் இருந்து பவுடர் ஐஸ் இதுதான் போடுறேன் ஐப்ரோவுக்கு. ஏண்டா அவளுக்கு கொஞ்சம் அந்த இடவெளியில் நிரப்புற மாதிரி தான் நான் இப்போ செய்கிறேன். அதே மாதிரி 2 பக்கம் நல்ல வடிவாக செய்துட்டு இந்த மாதிரி இருந்துட்டு அதுக்கு பிறகு ஐப்ரோவை கொஞ்சம் இன்னும் வடிவாக காட்டுறதுக்காக கன்சீலர், அந்த கண்ணடி, அந்த ஐப்ரோ சைட் பக்கம் எல்லாம் போடுறேன். மெக்கின்ற கன்சீலர் தான் பாவிக்கிறேன். அவளுக்கு கருப்படையாளங்கள் இல்லாதபடியாக கொஞ்சம் குளோ தன்மையாக இருந்தால் அவடத்துக்கு வடிவாக இருக்குமென்றபடியாக மெக்கின்ற கன்சீலர் பாவிக்கிறேன். இந்த மாதிரி நேச்சுரலாக நல்ல வடிவாக செய்துட்டு அதுக்கப்புறம் இப்போ கண் மேக்கப்புக்கு இந்த சைட்டுக்கு விட்டுருவேன். அது கொஞ்சம் கண் மேக்கப்புக்கு வடிவாக இருக்கும். அதுக்கு பிறகு ஃபவுண்டேஷன் கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி கண்ணடிக்கு போட்டுட்டு அப்புறம் பவுடரும் அதுக்கு மேலே போடணும். நான் வளைமையாக சொல்கிற மாதிரி தான் மெக்கின்ற பவுடர் போடுறேன். பிறகு மோஃபி ஃபெலத்தில் இருந்து இப்போ கண்ணுக்கு ஷேடோ போடுறேன். நான் பச்சை கொஞ்சம் போட்டு பிறகு கோல்டன் போட்டு தான் நான் இஞ்சால சைட்டுக்கு இந்த மாதிரி செய்ய போகிறேன். அப்போ ஃபுல்லாக பச்சையால் இது பண்ணிவிட்டு இப்போ முன் பக்கத்துக்கு இந்த மாதிரி ஒரு சாதுவான ஒரு அவனுடைய ஸ்கின் கலர்லேயே ஷேடோ கொஞ்சம் முன் பக்கத்துக்கு மாதிரி கொடுக்குறேன். அந்த மாதிரி கொடுத்துட்டு 2 பக்கமும் அதே மாதிரி ஒரே மாதிரி எப்பவும் கொடுக்கணும். நிறைய அள்ளி அப்படியே டக்கண்டு வைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக கண் மேக்கப் வடிவாக செய்யணும். அதுக்கு பிறகு தாட் மார்க்கில் இருந்து கன்சீலரால் தான் இந்த முன் பக்கத்துக்கு கொஞ்சம் கோடு மாதிரி கொடுத்துட்டு ஐஷேடோ போட போகிறேன். நான் என்னடா ஐஷேடோ கொஞ்சம் பிரைட்டாகவும் கொஞ்சம் வடிவாகவும் மினுங்கலாக தெரியும். அதுக்காக கொட்டுனவும் மாட்டுது, ஹென டைம் நிற்கும். இந்த மாதிரி வடிவாக கண்ணை வடிவாக மூடிக்கொண்டே தான் அந்த கோடு போடுறதை செய்யணும். இந்த மாதிரி மற்றது இப்போவும் அந்த கோடு போடுறது சில கண்களுக்கு தான் செய்யலாம். அதுகளை கொஞ்சம் கவனித்து செய்யுங்க. சில பேர்ட்ட கண் திறந்தோடனே மேலே முட்டுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி செய்ய ஒரு வடிவு இருக்காது. இந்த மாதிரி வடிவாக பாருங்கள், இன்னும் வடிவாக மீனுங்க வந்து அப்படி போடைக்க அது நல்ல ஒரு வடிவு. அதே மாதிரி மெட்ட கண்ணும் எப்பவும் ஒரு கண் செய்தால் அதே ஒரு இது லுக்குக்கு தான் மெட்ட கண்ணையும் செய்திட வேணும். இந்த மாதிரி அதுக்கு பிறகு அந்த ப்ரௌனாலேயே அந்த சைட் பச்சை போட்ட வளத்தை கொஞ்சம் கலர் பண்ணிக்க பாருங்கள். அந்த பச்சை குறைஞ்ச மாதிரி ஒரு ப்ரௌன் சேர்ந்த பச்சை மாதிரி ஆகுது. அதுக்கு பிறகு திருப்பியும் பச்சை அந்த கோனர் பக்கத்துக்கு கொடுத்து அந்த மாதிரி இது பண்ணுறேன். அதுக்கு பிறகு லைனர் மெக்கின்ற லைனர் போடுறேன். கொஞ்சம் லைனரை மெல்லிசாவே தான் கீறுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக கீறுறேன். அவன் கண் மேக்கப் லுக் கொஞ்சம் வடிவாக வர வேணுமென்றதுக்காக மற்ற முன்பக்கம் இப்படி கீறக்க கண்ணை மேலே பார்க்க சொல்லிட்டு கீறினீங்கடா அதில் மெல்லிய கோடொண்டு வரும். அதை அவதானமாக செய்யுங்க. ஏன்னா நீங்கள் கண்ணை மூடி வச்சு கொண்டு கீற சொல்லிக்க சில வேளை மொத்திடும். மொத்தமாக கீற விருப்பமானாக்கள் அப்படி மூடி வச்சு கொண்டு கீறுங்க. இல்லையாண்டா இப்படி மேலே பார்க்க சொல்லிட்டு கீறுறதான் நல்லா. இந்த மாதிரி ஃபுல்லாக வடிவாக 2 கண்ணையும் கீறிட்டு ஓகே. அதுக்கு பிறகு இப்போ இதை எடுத்தால் பாருங்க ஹேண்ட் மேக்கப் இப்படி வடிவாக இருக்குன்னு அந்த கீழ் பக்கத்துக்கு பிறகு மாதிரி நல்லா இருக்கும். இப்போ அந்த கீழே எக்ஸ்ட்ராவாக விழுந்த அந்த சைட் பக்கங்கள் இருக்கிறதுல இந்த மாதிரி அடுத்ததாக எஸ்டியிட ப்ரோ கன்சீலர் பாவிக்கிறேன். கொஞ்சம் மீடியம் கலர் தான் எடுத்திருக்கிறேன். ஏனெண்டா அவளுக்கு ஆக நல்ல ஆரஞ்சு மாதிரி தேவையில்லை. அதுக்கு பிறகு நார்மலாக லிக்விட் மெக்கின்ற கன்சீலர் NC40 நம்பர் தான் அவளுக்கு கொஞ்சம் போடுறேன். கடைசியாக ஃபவுண்டேஷன் போட்டு முடிஞ்ச பிறகு வேறு ஒன்று போடுறேன். அதுக்கு முன்னமே என்னென்னா கொஞ்சம் க்ரீமை விட இது கொஞ்சம் அந்த விழிக்காத மாதிரி இருக்கும். ஏன்னா அவளுக்கு குட்டி குட்டி சின்ன பெருவல் இருக்குது. நார்மலாக அந்த கருப்படையாளம் இல்லாத பெருவல். அதுக்கு பிறகு பிளாக் அப் மார்க்கில் இருந்து ஃபவுண்டேஷன் இது மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் கூட டைம் நிற்கும். அந்த இதுதான் போடுறேன் ஃபவுண்டேஷன். பவுடர் இல்லை, அது ஃபவுண்டேஷன். இந்த மாதிரி கொஞ்சம் வடிவாக இது பண்ணிவிட்டு எப்போவும் ஃபவுண்டேஷன் போட்டு வடிவாக ஒரு இந்த தன்மை ஒன்று கொடுக்கணும். இப்போ கொஞ்சம் வெள்ளை மாதிரி அடித்த மாதிரி இருக்கும். பிறகு நார்மல் ஆகிடும். அதுக்கு பிறகு மெக்கின்ற தான் கன்சீலர் போடுறேன். லைட்டாக ஒரு கொஞ்சமாக தான் போடுறேன். ஏண்டா அவங்க முகம் இதாக இருக்கிறபடியாக எனக்கு போடையில் ஒரு கொஞ்சமாகவே அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி அந்த பஞ்சாலேயே வடிவாக மெதுவாகவே அமர்த்தின மாதிரி செய்யணும். என்னென்னா இப்போ நிறைய இதுகள் போட்டுட்டோம், அதால் நாங்கள் அந்த நல்லா இதண்ட மாதிரி செய்யலாது. அதுக்கு பிறகு இப்போ பவுடர் போடுறேன். பவுடர் போட்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி
கொஞ்சம் லைட்டாக தான் போடுறேன் பவுடர், அந்த உறைஞ்சின மாதிரி இல்லாமல். அவள் அந்த முகத்தில் ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு க்ளோ தன்மை ஒன்று இருக்குது. அதை நாங்கள் இப்போ பவுடரை அப்பி இல்லாமல் ஆக்காமல் அந்த நேச்சுரல் தன்மை இருக்கிறது வடிவு. அதுக்கு பிறகு இப்போ முகத்தை கொண்டோர் பண்ணி காட்டுறேன். இப்போ கன்னம் பாருங்க, அவளுக்கு அந்த கன்னத்தடி நான் இப்போ ஒரு ப்ரௌனாக வச்ச இடம் அவள் கொஞ்சம் மீடு மாதிரி. அப்போ அவடத்தை தான் கொஞ்சம் ப்ரௌன் தன்மை எடுக்கிறேன். இந்த காதுக்கு கீழே பாருங்க, அதுலேயும் ஒரு பிட்டி மாதிரி இருக்குது. அவடத்துக்கு நல்ல ப்ரௌன் ஒன்று கொடுக்குறேன். ப்ரௌனை சும்மா கோடுமாய் கீறிட்டு விடக்கூடாது, கீழ்ப்பக்கத்தால் அப்படியே நேச்சுரல் தன்மை கொண்டு வர வேணும். அந்த மாதிரி வடிவாக பிளெண்ட் பண்ணி இந்த மாதிரி செய்யணும். அதே மாதிரி தான் மற்ற பக்கத்துலேயும் அதே மாதிரி நல்ல வடிவாக இது பண்ணி செய்துட்டு அதுக்கு பிறகு இப்போ நான் ப்ளஷ் போடுறேன். ப்ளஷ் நார்மலாக மேக்கில் இருந்தால் பாவிக்கிறேன். அதுக்கு பிறகு ஹைலைட்டும் மேக்கில் இருந்து பாவிக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக அவன் முகம் நல்ல ஒரு வடிவாக இருக்குது. இப்போ மேக்கப் செய்தோன்னு வரவே ஒரு இது வந்துட்டு அப்போ ஹைலைட்டை நான் கணக்கமாய் செய்யலை. அதுக்கு பிறகு ஃபுல்லாக இந்த கோடுமாய் உள்ள இடங்கள் எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷால் நல்ல வடிவாக இருக்கா க்ளீன் பண்ணி போட்டு கண்ணுக்கு கீழே கொஞ்சம் ப்ரௌன் தன்மை ஒன்று கொடுக்குறேன். அது ஃபவுண்டேஷன் எல்லாம் போட்டு முடியக்க தான் கொடுக்குறேன். என்னடா முதலே கொடுக்குறத விட என்ன கண் செய்யாமல் கொடுத்தோம்டா அந்த கண்ணடியிலே ஒரு வடிவு இருக்காது. அதுக்காக கீழ் முகத்துக்கு எல்லாத்துக்கும் போட்ட பிறகு தான் அந்த பவுடர் நான் இப்போ கொடுத்துருக்கேன். அதுக்கு பிறகு அந்த ஐப்ரோவை கொஞ்சம் வெளிச்சமாக காட்டுறதுக்காக மேக்கிண்ட ஹைலைட் தான் கொடுக்குறேன் அந்த கண்ணடிக்கும். அதுக்கு பிறகு உதா பியூட்டியிலேருந்து லிப்டிக் போடுறேன். கொஞ்சம் லைனருக்கு அதை மட்டும் கொடுத்து போட்டு அதுக்கு பிறகு செஃபோராவில் தான் உள்பக்கத்துக்கு ஃபுல்லாக கொடுக்குறேன். ஓகே, இந்த மாதிரி அது இந்த நம்பர் 23 செஃபோரா இந்த நம்பர். அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஃபுல்லாகவே அப்போ லிப்டிக் போடைக்க ஒரு லைட்டாக சொண்டு கமத்தின மாதிரி இல்லாமல் மெதுமையாக போடணும். என்னடா முதலே சொண்டு நாங்கள் போட்டு உடைச்சிட்டோம்னா அந்த சாதம் அந்த கோடடித்த தன்மை ஒன்று வந்துடும். அப்போ அதை கவனித்து கொள்ளுங்க. ஓகே, ஃபுல்லாக முடிச்சாச்சு இந்த மேக்கப் லுக். ஓகே, இந்த லுக் நார்மலாக ஃபுல் வீடியோ இந்த பின் ஹேர் ஸ்டைல் செய்கிறது எல்லாமே நான் லைவ் வீடியோவில் விட்டேன். நான் வீடியோ ஃபுல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, நன்றி, பாய்.